ஸோ இது நம்ம சின்ன சின்ன விஷயம் சீரீஸில் ஃபஸ்ட்டு விஷயம். எல்லோரும் கிச்சனில் வந்துட்டு கவுண்டர் டாப் என்ன போடலாம், எப்படி போடலாம், என்ன கலரில் போடலாம், எந்த மெட்டீரியலில் போடலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறீங்க. நீங்கள் கிரானைட்டில் போடுங்க, குவார்ட்ஸில் போடுங்க, மார்பிளில் போடுங்க, எதுனாலும் போடுங்க. ஆனால் கரெக்டாக போடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்லாப் போடும்போது அந்த வாட்டர் அப்படியே லீக்கேஜ் ஆகி கீழே இருக்கிற போர்டெல்லாம் அது வந்து ஸ்பாயில் பண்ணிடுது. நீங்கள் என்ன தான் பிடபிள்யூபி போட்டாலும் HDHMR போட்டாலும் சீப்பேஜ் இருக்கிற இடத்துல ஸ்பாயில் ஆக தான் ஆகும். இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது? இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று என்ன பண்ணலாம், நம்ம அண்டர்நீத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா கரெக்டான வந்து உங்களுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் எடுத்து கட் கொடுக்கணும். ஸோ இது மூலமாக நம்ம அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம மேலே ஸ்லாப் இருக்கு இல்லையா, ஸ்லாபில் வந்துட்டு சைடில் வந்துட்டு பார்டர் மாதிரி பீடிங் கொடுக்கணும். இந்த ரெண்டு பண்ணுறது மூலமாக நாம் இந்த வாட்டர் ஸ்பில்லேஜ் இல்லைனா லீக்கேஜ் எப்படின்னா வச்சுக்கலாம். இதை வந்து நாம் வந்து ஈஸியாக டைரக்ட் லீக்கேஜ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். உள்ள லீக்கேஜை என்ன பண்ணலாம், கட்டாயமாக டேம் ப்ரூஃப் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு ஆஃப் யூனிட்டில் வந்துட்டு PVC ஷீட்ஸ் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. அந்த இடத்துல ப்ராப்பரான ஸ்கர்ட்டிங் கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள். பாய்லிங் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் எடுங்க, இல்லைனா HDHMR எடுங்க. நார்மல் ப்ளை போட்டு உங்கள் கிச்சனை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. என்ன கவுண்டர் டாப் போடுறோம் முக்கியம் இல்லை, அதை நம்ம எப்படி போடுறோங்கிறது தான் முக்கியம்.